தமிழின் முதல் சோம்பி திரைப்படம் என்ற எதிர்பார்ப்புடன் தயாராகி வருகின்றது ஜெயம் ரவியின் மருதன் திரைப்படம். ஹாலிவுட் சினிமாவில் ஜோம்பி கதை என்ற வகை உண்டு. ஜோம்பிகள் மிகவும் கொடூரமானவர்களாக இருப்பார்கள். மனிதர்களை ரேபிஸ் போன்ற ஒருவித கொடிய வைரஸ் தாக்குவதன் மூலம் அவர்கள் ஜோம்பியாக மாறுவார்கள். இறந்தாலும் அவர்களது உடல் நடமாடிக்கொண்டிருக்கும். எதை சொன்னாலும் செய்வார்கள். ஒரு ஜோம்பி மனிதன் இன்னொருவரை கடித்துவிட்டால் அவரும் ஜோம்பியாக மாறிவிடுவார். பசித்தால் ஒருவரை ஒருவர் கடித்து தின்பார்கள். இதுதான் ஜோம்பி படங்களின் அடிப்படை. இது ஒரு சினிமா கற்பனை தான் என்றாலும் ஜோம்பியை வைத்து இதுவரை ஹாலிவுட்டில் 50க்கும் மேற்பட்ட படங்கள் வந்துள்ளன. 1968ஆம் ஆண்டு வெளிவந்த நைட் ஆஃப் த லிவிங் படம் தான் முதல் ஜோம்பி படம். இந்நிலையில் தமிழில் முதல் ஜோம்பி படம் என்ற சிறப்புடன் தயாராகி வருகிறது மிருதன். சக்தி சவுந்தரராஜன் இயக்கும் இப்படத்தில் ஜெயம் ரவி நாயகனாகவும் லக்ஷ்மி மேனன் நாயகியாகவும் நடிக்கின்றனர். இந்த படத்தில் ஜெயம் ரவி ஜோம்பிகளிடமிருந்து மனிதர்களை காப்பாற்றும் வீரனாக நடிக்கின்றாராம். லக்ஷ்மி மேனனுக்கு டாக்டர் வேடமாம். ஹாலிவுட் பாணி கதையாக இருந்தாலும் தமிழ் சினிமாவுக்கு ஏற்ப சில மாற்றங்களை செய்து படமாக்கி வருகின்றனர். இந்த படத்தில் சுமார் 300க்கும் மேற்பட்ட துணை நடிகர்கள் ஜோம்பி மனிதர்களாக நடிக்கின்றனர். இவர்கள் அனைவருக்கும் இரவு 12 மணிக்கே மேக்கப் போட்டு முடித்தால் மட்டுமே காலையில் ஷூட்டிங் நடத்த முடியுமா? இதற்காக பிரத்யேகமாக மேக்கப் பொருட்கள் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது. மிருதன் என்பதற்கு 2 அர்த்தங்கள் உள்ளதாம். ஒன்று ஜெயிப்பவன் அல்லது ஜெயம் என்று பொருளாம். மற்றொன்று ஜோம்பியாகும். ஜோம்பியின் சரியான தமிழ் வார்த்தை மிருதன் என கூறியது மதன் கார்கிதானாம். மிருதன் வெற்றி பெற்றால் பேய் படங்களைப் போலவே தமிழில் அடுத்தடுத்து ஜோம்பி திரைப்படங்களை எதிர்பார்க்கலாம்.